பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அர்ஜுன் கண்ணா இங்க வாப்பா. பாட்டி கூப்பிட்டீங்களா? என்ன பாட்டி காலையிலே கார்டன்ல? சும்மா தாண்டா கொஞ்ச நேரம் வாக்கிங் போனேன். அர்ஜுன் நான் உன்னை கேட்கட்டுமாடா? பாட்டி என்ன பாட்டி இப்படிலாம் கேக்குறீங்க? கேளுங்க. இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க? சரிடா அர்ஜுன், நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். அர்ஜுன் நேத்து நைட்டும் குடிச்சிட்டு வந்தியா என்ன? இல்ல பாட்டி, அது அது வந்து இங்க பாருடா அர்ஜுன், டெய்லி நீ லேட் நைட்ல வந்தா நீ குடிச்சிட்டு வர்றது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா பாட்டிக்கு எல்லாமே தெரியும். இல்ல பாட்டி, அது இங்க பாருடா அர்ஜுன் கண்ணா, எப்பவும் சொல்றதான் நான் இப்பவும் சொல்றேன். என் பேரை மாதிரி ஒருத்தனை மிஸ் பண்ணினதுக்காக அவ தாண்டா ஃபீல் பண்ணணும், நீ எதுக்காக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அதோட அர்ஜுன், ஒரு பொருள் நம்ம கையை விட்டு போணுச்சுன்னா கண்டிப்பா அதை விட பெஸ்டான பொருள் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீ வேணும்னா பாரு, அந்த பொண்ணை விட பெஸ்டான பொண்ணு கண்டிப்பா உன் லைஃப்பை வந்து மாத்துவா பாரு. வரப்போற பொண்ணால கண்டிப்பா உன் லைஃப் பழைய மாதிரி சந்தோஷமா மாறப்போகுது. வரப்போற பொண்ணு கண்டிப்பா மாத்துவான்னு எனக்கு தோணுதுடா அர்ஜுன். அதனால சீக்கிரமா உனக்கு ஏத்த பொண்ணு உன்னை தேடி வருவா, அவளை ஏத்துக்க ரெடியா இரு, சரியா? அட போங்க பாட்டி, நீங்க வேற. எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஒரு பொண்ணை நம்பினதுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், இதுல இன்னொரு பொண்ணா? பாருடா அர்ஜுன், உனக்கு வேணும்னா நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா பாட்டிக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உன் லைஃபை மாத்த போற தேவதை சீக்கிரமா உன்னை தேடி வருவா, நீ அதை பார்க்க தான் போற. சரி சரி ஜானகி மேடம், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஆமா, ஆதி உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? எப்போ கிளம்புனாம? ஆமாண்டா, அவன் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பிட்டான். கேட்டா ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான்டா. ஓகே ஜானகி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. ஐயோ டே ஆதி, உனக்கு என்ன பைத்தியமாடா? என்ன காலையில வரைக்கும் அவ கண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அவளை இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இப்போ எதுக்குடா சூர்யா விட்டு அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு அவளை வர சொன்ன? கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ வந்துட்டா போல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? மூளை ஒரு பக்கம் அவ கண்ணை நினைக்காத, அவ கண்ணை பார்க்காதன்னு சொல்லுது. ஆனா மனசு எதுக்கு இப்படி அவ கண்ணை பார்க்கணும்னு இப்படி அடிச்சுக்குதுன்னே தெரியல. கடவுளே. பாஸ் உள்ள வரலாமா? எஸ், கம் இன். என்னாச்சு இந்த ஹிட்லருக்கு? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கோம், இவர் பாட்டுக்கு ஏதோ யோசனையில் நிக்கிறாரு. பாஸ் பாஸ். ஐயோ, கண்ணுல அப்படி என்னதான் வச்சிருக்கான்னு தெரியல, மாயக்காரி. ஆதி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பாஸ். ஹே, உன்னை இறங்கி வர சொன்னது. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இவன் என்ன பைத்தியமா? காலையில இருந்து கிளம்புறப்பே மூளையை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டானா என்ன? இவன் தான் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னதா சூர்யா என்கிட்ட சொன்னாரு. இப்போ என்னடானா நீங்க என்ன பண்றேன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். கடவுளே, காலையில எதுக்குதான் இப்படி இவன் கூட என்ன கூத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே தெரியல. பாஸ், நீங்க தான் பாஸ் இந்த ஃபைலை என்ன எடுத்துட்டு வர சொன்னதா சூர்யா சொன்னாரு. ஆதி, மறுபடியும் எதுக்குடா அவ கண்ணே பார்த்துட்டு இருக்க? ஐயோ, முதல்ல அவளை இங்கிருந்து அனுப்பணும். ஆமாமா, நான் தான் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன். சரி ஓகே, நீங்க டேபிள்ல ஃபைலை வச்சுட்டு கிளம்புங்க. கன்ஃபார்ம் இவனுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுதான். கடவுளே, இன்னைக்கு இவங்கிட்ட யாரும் சிக்காம இருக்கணும். பாஸ், ஃபைலை டேபிள்ல வச்சிருக்கேன், நீங்க செக் பண்ணிட்டு சைன் போட்டுருங்க பாஸ். இவ வேற ஒருத்தி. கடவுளே. ஹலோ மிஸ் மித்ரா, எனக்கு ஃபைல்ல சைன் போட்டுக்க தெரியும். சோ நீங்க கிளம்புறீங்களா? எப்படி இரிட்டேட் பண்றான் பாரு ஹிட்லர். இவங்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படி என்ன கூப்பிடாத, இரிட்டேட் ஆகுதுன்னு திரும்ப அத்தையே பண்ணிட்டு இருக்கான் ஹிட்லர். ஓகே பாஸ், நான் கிளம்புறேன். அப்பா போயிட்டாளா? டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க?
வர வர நீ சுத்தமா சரியில்லடா. அவ கண்ணை பார்த்தாவே நீ எல்லாத்தையும் மறந்துடுற. ஐயோ, நான் எவ்வளவுதான் அவ கண்ணை பார்க்க கூடாதுன்னு ட்ரை பண்ணாலும் எதுக்குதான் அவ கண்ணே நான் பாக்குறேன்னு தெரியல. ஐயோ. மித்து டார்லிங் கிளம்பலாமா? ஹாண்டி போலாம், ஒரு 2 மினிட்ஸ் டி ஷட் டவுன் பண்ணிட்டு வரேன். மித்து நான் கேட்கணும்னு இருந்தா மறந்தே போயிட்டேன்டி ஒர்க் டென்ஷன்ல. எதுக்குடி முன்னாடிலேருந்து மூஞ்ச உருன்னே வச்சுட்டு உட்காந்துருந்த? என்னாச்சு? அத்தை ஏண்டி வயசு கேட்குற? நான் எப்போ டென்ஷனாக இருந்தாலும் எப்போ உருன்னு இருந்தாலும் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் அந்த ஹிட்லராக தாண்டி இருப்பான். வைஷு அவளாம் அரை மென்டல் டி, இல்லை அவன் முழு மென்டல் டி. பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுறான் வைஷு. மித்து என்னடி சொல்ற? ஆமாண்டி வைஷு, சரியான லூஸா இருக்காண்டி இந்த ஹிட்லர். இவன் தாண்டி கிளைண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூர்யா கிட்ட சொல்லி என்ன ஃபைல் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு வர சொன்னான். நான் ஃபைல் எடுத்துட்டு போனா அவன் என்னடானா நீங்க என்ன பண்ற இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கறாண்டி. ஏடி இவன் என்ன பைத்தியமாடி? இவன் தாண்டி ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னா, அதை போய் கொடுத்தா ரொம்ப ஓவரா பேசுறான். அடிக்கடி வேற எதையும் யோசிச்சிட்டே வேற நிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு வைஷு அவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு வைஷு. பாவுண்டி அவங்க வீட்டுல உள்ளவங்களாம், கடவுளே நம்மளால இங்க கொஞ்ச நேரமே அவனை பொறுத்துக்க முடியல. எப்படிதான் இவனெல்லாம் வீட்டுல வச்சு பாத்துக்கிறாங்கன்னு தெரியலடி வைஷு. மித்து சத்தியமா சொல்றேன்டி, நீ சொல்றத கேட்டு சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதானே தெரியல மித்து. சாரி மித்து. சரி ஓகேடி வீடு, பாவம் அவர் என்ன டென்ஷன்ல இருந்தாலோ. சரிடி மித்து, ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாம் வா. என்னது சிரிப்பு வருதா? ஏண்டி நான் புலம்புறது உனக்கு சிரிப்பு வருதா? சிறுடி மொவலே, நீ என்கிட்ட மாட்டாமே போவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன். சரி வா போலாம், எனக்கும் பசிக்குது. யோ தரகரே, வாயா, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கய்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா என்னையா இந்த பக்கம் வந்திருக்க? இல்லங்கய்யா, நம்ம பெரியம்மா தாயா வர சொன்னாங்க. அது நம்ம ஆதி தம்பிக்கு நல்ல வரனா இருந்தா எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான்யா சில வரன்லாம் இருக்கு, அம்மா கிட்ட காட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ சரி சரி. தரகர் எதுக்கு இப்போ வந்திருக்காரு? ஒருவேளை ஆதிக்கு வரன்கிறன்னு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்திருப்பாரா? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. அண்ணே அண்ணே. சொல்லுமா சாவித்ரி. இல்லண்ணே, தரகர் எதுக்குண்ணா வந்திருக்காரு? அது ஒண்ணும் இல்லம்மா சாவித்ரி, நம்ம ஆதிக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம்ல, அதான் அம்மா நல்ல வரன் இருந்தா எடுத்துட்டு வர சொல்லி இருப்பாங்க போல, அதை காட்டுறதுக்காக தான் வந்திருக்காரு தரகர். அப்போ நம்ம நினைச்சது சரிதானா? இந்த மாயாவுக்கு கொஞ்சம் கூட அறியவே இல்லை. இவகிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ, அப்பதான் எங்க அம்மாவையும் அண்ணையும் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு. ஆனா இவ எப்ப பார்த்தாலும் பப்பு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ்னு ஊர் சுத்திக்கிட்டே இருக்கா. கடவுளே, இவளால நம்ம போட்டு வச்ச பிளான் எல்லாம் சொதப்பிடும் போல இருக்கே. சரி, இன்னைக்கே வரன் பார்த்து நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுதா என்ன? ஏதாச்சும் பண்ண வேண்டியதான். ஓ சரிண்ணா சரி. யோ தரகரே, என்னையா எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி தானே வரன்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? ஆமாயா, எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி தானே எடுத்துட்டு வந்திருக்க. இங்க பாரு, பொண்ணுக்கு அழகு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமா எங்க அந்தஸ்துக்கு இருக்கணும், புரிஞ்சதா? அந்த மாதிரி வரன் தானே எடுத்துட்டு வந்திருக்க. ஐயா என்னங்கய்யா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஐயா உங்க அந்தஸ்து என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். கண்டிப்பா உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி வரன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். யோ தரகரே, ஒண்ணு நீ கொண்டுட்டு வந்திருக்க வரன்லாம் எங்க அந்தஸ்துக்கு சமமா இருக்கணும், இல்லைன்னா எங்களை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். சும்மா எங்க அந்தஸ்துக்கு கீழே உள்ள பொண்ணு ஏதாச்சும் காட்டின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இதெல்லாம் சொல்லணுமாமா? கண்டிப்பா உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தாம்மா நான் வரன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, என் தங்கச்சி சொல்ற மாதிரி எங்க அந்தஸ்துக்கு கம்மியா மட்டும் வரனை காட்டு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ஐயோ இல்லங்கய்யா, என்ன நம்புங்கய்யா, உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தாங்கய்யா நான் வரன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடடா தரகரே, வாங்க வாங்க. தரகரே வாங்க வாங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் தரகரே. ஆமா, நீங்க நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ஐயோ இல்லம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். என்ன தரகரே நீங்க வேற. உட்காருங்க ஃபர்ஸ்ட். இருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். மீனாட்சி தரகர் வந்திருக்காருமா, காஃபி எடுத்துட்டு வாமா. இதோ வரேன். அண்ணே வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்தாங்கண்ணே காஃபி குடிங்க. ரொம்ப நன்றிமா. என்ன தரகரே காஃபியை கையிலே வச்சுட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் குடிங்க, சூட ஆறிட போகுது. அம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் என்ன காஃபி கொடுக்கவா வந்திருக்காரு? ஆதிக்கு வரன் எடுத்துட்டு தானே வந்திருக்காரு. வந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் பொறுமையா கூட காஃபி குடிக்கலாம். சாவித்ரி, என்ன சாவித்ரி பேசுற நீ? பாவம் அவரே வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காரு, பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்காது. 5 நிமிஷத்தினால ஒன்னும் ஆகிட போறதில்ல. தரகரே நீங்க ஃபர்ஸ்ட் காஃபியை குடிங்க, அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசலாம். இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கவே மாட்டாங்க. கேட்டா எல்லாரும் ஒண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இல்லைங்கம்மா, பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்த வேலையை முடிச்சுட்டே அதுக்கப்புறம் காஃபியை குடிக்கிறேன். தரகரே நீங்க ஃபர்ஸ்ட் காஃபியை குடிங்க, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரிங்கம்மா. இப்ப சொல்லுங்க தரகரே, நல்ல வரன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாமா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நிறைய வரன் அனுப்பியிருந்தேன். ஆனா நீங்க அதுல எதுவுமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனாலதாம்மா புதுசா சில வரன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். யோ சரியா, சும்மா வளவளன்னு பேசாம எங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி உள்ள வரன் எடுத்து காட்டு. சரிங்கய்யா.
அம்மா இந்தாங்கம்மா, இந்த ஆல்பத்துல எல்லாமே உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி உள்ள பொண்ணுங்கம்மா. இதுல ஏதாச்சும் பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்கம்மா, அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். கொடுங்க தரகரே. ஐயோ கடவுளே, இந்த ஆல்பத்துல உள்ள எந்த பொண்ணையுமே எங்க அம்மாவுக்கு பிடிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த வரனுமே இந்த ஆதிக்கு செட் ஆகவே கூடாது. அப்பதான் மாயாவை நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ண வச்சு நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கடவுளே, அம்மாவுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்க கூடாது. மீனாட்சி, இந்தாம்மா, இந்த ஆல்பத்துல உள்ள ஏதாச்சும் பொண்ணுங்க உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருமா. கொடுங்க அத்தை. பெத்த பொண்ணு இங்க குத்துக்கல் மாதிரி நிக்கிறேன். என்கிட்ட எங்க அம்மாவுக்கு கேட்கணும்னு தோணுதா? எதா இருந்தாலும் முதல்ல அண்ணிக்கிட்ட தான் கேட்குறாங்க. என்னம்மா மீனாட்சி, பார்த்துட்டு அப்படியே நிக்கிற, என்னம்மா என்னாச்சு? இல்லத்த, அது உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பொண்ணுங்கள பிடிச்சிருக்காத்த? இல்லைம்மா மீனாட்சி, எனக்கும் இந்த ஆல்பத்தில் உள்ள எந்த பொண்ணையுமே பிடிக்கலம்மா. சரி, எனக்கு தான் பிடிக்கல, அட்லீஸ்ட் உனக்காச்சும் பிடிச்சிருக்கானுங்கிறதுக்காக தான்மா உங்ககிட்ட கொடுத்தேன். உனக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? இந்த ஆல்பத்தில் உள்ள எந்த பொண்ணையுமே பிடிக்கலையா? எங்க இங்கே கொடுங்க பார்க்கலாம். இந்தா சாவித்திரி பாரு. இந்த பொண்ணுங்களுக்குலாம் என்ன குறைச்சல்? நல்லா பார்த்தாவே தெரியுது பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்னு. இந்த பொண்ணுங்களை அம்மாவுக்கும் அன்னைக்கும் பிடிக்கலையா? அது சரி, ஒரு விதத்தில் பிடிக்காம இருக்கிறதும் நல்லது தானே. அப்போதானே அந்த மாயாவை ஆதிக்கு கல்யாணம் பண்ண வச்சு நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆமாம்மா, எனக்கும் இந்த பொண்ணுங்க யாரையுமே பிடிக்கலம்மா. சாவித்ரி, இங்க குடும்பம் பார்க்கலாம். ஐயோ தரகரே, என்னையா ஒரு பொண்ணு கூட எங்க ஆதிக்கு சரியா இருக்க மாதிரி தெரியல. என்னையா வரன் எடுத்துட்டு வந்திருக்கா? என்ன வரன் எடுத்துட்டு வந்திருக்க? உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சதுக்கு நீ என்னையா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் அப்பவே சொன்னல, இந்த தரகர் கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்காதீங்க, இவன் ஒழுங்கா பார்க்க மாட்டான்னு. நீங்க தாம்மா கேட்கல. சாவித்ரி, பொறுமையா இரு. அப்புறம் எதுக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன்? இல்லம்மா, நம்ம ஆதிக்கு நல்லா தகுந்த மாதிரி பொண்ணு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா இவர் என்னன்னா வத்தலும் தொத்தலுமா எடுத்துட்டு வந்திருக்காரு. அதாம்மா. சாவித்ரி, நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். சரிம்மா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இந்த ஆல்பத்துல உள்ள பொண்ணுங்க யாருமே உங்களுக்கு பிடிக்கலையா? மா, இந்த பொண்ணுங்கலாம் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கன்னு தெரியுமா? என்னம்மா நீங்க இந்த பொண்ணுங்க எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வாசு, எனக்கு பொண்ணு பணக்காரியா இருக்காளா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, என் ஆதிக்கு சரியா இருப்பாளாங்கிறதா முக்கியம். தரகரே, நீங்க வேற ஏதாச்சும் பொண்ணுங்க போட்டோஸ் இருந்தா காட்டுங்க. வேற இருங்கம்மா, பாக்குறேன். ஐயோ, இந்த ஆல்பம் வேற கீழே விழுந்துட்டு. ஐயோ இல்லைங்கம்மா, உங்களுக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு வரந்தாமா இருந்துச்சு, வேற எந்த வரணும் இல்லம்மா. நான் ஒரு வாரம் கழிச்சு வரட்டுமாமா? என்ன தரகரே, கையில ஏதோ ஆல்பம் வச்சிருக்கீங்க, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றீங்க? ஐயோ இல்லைங்கம்மா, இது வேற ஆல்பமா. அது உங்களுக்காக எடுத்துட்டு வந்த ஆல்பம், அது மட்டும்தாம்மா. இது வேற ஆல்பமா. என்ன தரகரே சொல்றீங்க? வேற ஆல்பமா? வேற என்ன ஆல்பம்? ஆனா அதுவும் பொண்ணுங்க போட்டோஸ் தானே? ஆமாமா, இதுலயும் பொண்ணுங்க போட்டோஸ் தான் இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் உங்க அந்தஸ்துக்கு ஏத்தவங்க இல்லம்மா. ஐயோ தரகரே, உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, எனக்கு வசதி முக்கியமே இல்லை, என் ஆதிக்கு சரியான பொண்ணா இருந்தா போதும்னு. பரவாயில்ல தரகரே, கொடுங்க. அதுல ஏதாச்சும் என் ஆதிக்கு சரியான பொண்ணு இருக்கான்னு பார்க்கலாம். அம்மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? தரகர் தான் தெளிவா சொல்றாரு, அந்த போட்டோஸ்ல உள்ள பொண்ணுங்கலாம் நம்ம அந்தஸ்துக்கு சரியா வரமாட்டாங்க, நம்மளை விட வசதி ரொம்ப கம்மின்னு. அப்புறம் எதுக்குமா அந்த பொண்ணுங்க போட்டோஸ்லாம் நீங்க பார்க்கணும்? ஆமாமா, சாவித்ரி சொல்றது சரிதான். அவர் தான் தெளிவா சொல்றாரேமா, அந்த பொண்ணுங்கலாம் வசதி ரொம்ப கம்மின்னு. எதுக்குமா தேவையில்லாம அந்த பொண்ணுங்க போட்டோ எல்லாம் வாங்கி பாத்துக்கிட்டு? விடுங்கம்மா, அவர் தான் ஒரு வாரம் கழிச்சு நல்ல வரனா எடுத்துட்டு வரேன்னு சொல்றாருல, விடுங்கம்மா, அப்பவே பாத்துக்கலாம். வாசு, சாவித்ரி, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நீங்க 2 பேரும் ஒழுங்கா அமைதியா இருங்க. தரகரே, நீங்க அந்த போட்டோவை முதல்ல இங்க கொடுங்க. அம்மா, என்னம்மா? சாவித்ரி, உன்னை வாய மூடுன்னு சொன்னேன். தரகரே, நீங்க கொடுங்க. இல்லங்கம்மா, ஐயாவும் அம்மாவும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் வசதி ரொம்ப ரொம்ப கம்மிமா, உங்களுக்கு சரியா வராதுமா. தரகரே, போட்டோவை ஃபர்ஸ்ட் இங்க கொடுங்க, சரியா வரமா வராதான்னு நான் பார்த்து சொல்றேன். சரிங்கம்மா. மீனாட்சி, இந்த பொண்ணு பாரு, இந்த பொண்ணு தானே அன்னைக்கு கோவில்ல ஆட்டோக்காரன் இடிக்க வரும்போது என்ன பிடிச்சி இழுத்து காப்பாத்தினா? ஆமாத்த, இது அந்த பொண்ணு தான், பேரு கூட வைஷ்ணவின்னு சொன்னாலே. ஆமா மீனாட்சி, அதே பொண்ணுதாம்மா. எனக்கு அன்னைக்கே அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சுமா. சரி, அந்த பொண்ணை நம்ம ஆதிக்கு கரெக்டா இருப்பா அப்படின்னு நினைச்சம்மா. உங்ககிட்ட சொன்னா நீ தப்பா ஏதாச்சும் நினைச்சுப்பியான் தான் நான் சொல்லவே இல்லம்மா. எனக்கு என்னமோ இந்த வைஷு பொண்ணு ஆதிக்கு சரியா இருப்பான்னு தோணுதுமா மீனாட்சி. ஐயோ அத்தை, என்னத்த சொல்றீங்க? எனக்கும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சுத்த. அந்த வைஷ்ணவி பொண்ணை நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு அன்னைக்கே தோணுச்சுத்த. இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தத்த நான் சொல்லவே இல்லை.
பாருங்களே ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே நினைச்சிருக்கோம். ஆமா மீனாட்சி, எனக்கு அன்னைக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுமா. என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எதுவுமே புரியல. அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் மருமக அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் தெளிவா சொல்றாரு, இவங்க நம்ம வசதிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியானவங்கன்னு. இவங்க என்னடானா இந்த பொண்ணுங்க போட்டோவை பார்த்து எப்படி சிரிச்சு சிரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை அத்தை அந்த ஆல்பத்தை கொஞ்சம் இங்கே கொடுங்களேன். என்னம்மா மீனாட்சி, அத்தை போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? அதே பொண்ணுதாம்மா, நீ வேணா பாரு. அத்தை இந்த பொண்ணு நம்ம அன்னைக்கு கோவில்ல பார்த்த அதே பொண்ணு தாத்தே. ஆனா அத்தை பக்கத்துல ஒரு பொண்ணு போட்டோ இருக்குல்ல அத்தை, இந்த பொண்ணு தாத்தே. அன்னைக்கு ஒருத்தன் என் செயினை அறுக்க வந்த போது காப்பாத்துறான்னு சொன்னேன்னு அது அது இந்த பொண்ணு தாத்தே. மீனாட்சி என்னம்மா சொல்ற? உனக்கு நல்லா தெரியுமா இந்த பொண்ணா? ஆமாத்தே, எனக்கு நல்லா தெரியும் தே. மீனாட்சி நீ சொல்லும் போதே அந்த பொண்ணு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. இப்போ பார்க்கறதுக்கும் பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்கா. சரிம்மா மீனாட்சி, முதல்ல நம்ம ஆதிக்கும் வைஷ்ணவிக்கும் பேசி முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுனுக்கு வேணும்னா இந்த பொண்ணை பேசி பார்க்கலாம் மீனாட்சி, சரியா? சரிங்க தே, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் தே. முதல்ல ஆதிக்கும் வைஷுக்கும் கல்யாணத்தை பேசி முடிப்போம் தே. சரிம்மா மீனாட்சி, கூட நான் பேசுறேன். வாசு, இந்த ரைட் சைடு உள்ள பொண்ணு ஆதிக்கு சரியா இருப்பான்னு எங்களுக்கு தோணுதுப்பா. நீ ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. மா, பொண்ணு நல்லா லட்சணமா தான் இருக்கா, ஆனா வசதி ரொம்ப கம்மியா இருக்கேமா. வாசு, உன்னை பொண்ணு நல்லா லட்சணமா இருக்காளா ஆதிக்கு சரியா இருப்பாளான்னு தான் பார்க்க சொன்னேன், வசதியை பத்தி பார்க்க சொல்லல. புரிஞ்சதா? அண்ணா இங்க கொடுங்க, நான் பாக்குறேன். அட ஆமா, இந்த பொண்ணும் நல்லா தான் இருக்கா, பக்கத்துல உள்ள பொண்ணும் நல்லா தான் இருக்கா. ஐயோ கடவுளே, அம்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க போல இருக்கே. இந்த மாயா வேற எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியல. என்ன சாவித்ரி, உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கா, ஆனா வசதி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் போலையம்மா. நம்ம அந்தஸ்துக்கு சமமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க ரொம்ப குறைச்சல்னு தரகரே சொல்றாரு. அப்புறம் எதுக்குமா தேவையில்லாம, நம்ம அந்தஸ்துக்கு சமமாவே பார்க்கலாமே. சாவித்ரி பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையான்னு தான் உங்ககிட்ட கேட்டேன், மத்த எதுவும் கேட்கல. இந்த மாயா கிட்ட எத்தனை தடவை படிச்சு சொன்னேன், இவ எங்கேயாச்சும் கேட்டாளா? போற போக்க பார்த்தா எங்க அம்மா இந்த பொண்ணையே ஆதிக்கு பேசி முடிச்சிருவாங்க போல இருக்கு. சரி, நாளைக்கேவா கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்றா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பொண்ணை தானே பார்க்குறாங்க, பார்த்துக்கட்டும். தரகரே, இந்த ரைட் சைடில் உள்ள பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். அம்மா, அந்த பொண்ணு பேரு வைஷ்ணவிமா. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா கிடையாது, அம்மாவும் ஒரு தங்கச்சியும் மட்டும்தாம்மா. அதோ பக்கத்துல ஒரு போட்டோ இருக்கலாமா, அந்த பொண்ணு தாம்மா அந்த பொண்ணோட தங்கச்சி மித்ரா. என்ன தரகரே சொல்றீங்க? இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? ஆமாம்மா, அவங்க அம்மா தான் ரெண்டு பேருக்கும் நல்ல வரன் இருந்தா பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட போட்டோஸ் கொடுத்து வச்சிருந்தாங்கம்மா. இந்த பச்சை கலர் சுடிதார் போட்டிருக்க பொண்ணு பேரு என்னென்ன சொன்னீங்க? மித்ராமா. ஓ, இந்த பொண்ணு பேரு மித்ராவா? இந்த பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்கா, நம்ம அர்ஜுனுக்கு சரியா இருப்பா. பேசாம அத்தை கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த பொண்ணையே அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். தரகரே, இந்த வைஷ்ணவி பொண்ணு எங்க ஆதிக்கு சரியா இருப்பான்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசி கலந்துட்டு என்ன எதுன்னு சொல்லுங்க தரகரே. நம்ம அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? ஏமா, பொண்ணு நல்லா இருந்தா மட்டும் போதுமாமா? கேட்டீங்களாமா? வசதி ரொம்ப கம்மி, பத்தாததுக்கு அப்பாவும் இல்லையா. அவங்க தனியால தான் ரெண்டு பொண்ணையும் வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம போய் எதுக்குமா சம்பந்தம் வச்சுக்கணும்? இதெல்லாம் சரியா வராதுமா. யாராச்சும் இதை பத்தி கேட்டாங்கன்னா என்னமா சொல்றது? நம்ம பிரஸ்டீஜ் என்னமா ஆகுறது? வாசு பெரிய மனுஷி, எனக்கு தெரியும் எது சரி தப்புன்னு, சரியா? தரகரே, நீங்க இவங்க வீட்டுல பேசி கலந்துட்டு என்ன எதுன்னு எனக்கு சொல்லுங்க தரகரே. சரிங்கம்மா, நான் அவங்க வீட்டுல பேசிட்டு உங்களுக்கு என்ன எதுன்னு சொல்றேங்கம்மா. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க தரகரே, பேசிட்டு சந்தோஷமான விஷயமா சொல்லுங்க. சரிங்கம்மா. மா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏமா பொண்ணே கிடைக்காத மாதிரி போய் எதுக்குமா இந்த பொண்ணு நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும்னு இப்படி ஒத்த காலில் நிக்கிறீங்க? மா, இது மட்டும் நம்ம சர்க்கிள்ல யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா என்னம்மா நினைப்பாங்க? நம்ம பிரஸ்டீஜ் என்னமா ஆகுறது? சாவித்ரி, வாசுக்கு சொன்னதுதான் உனக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? அதனால தேவையில்லாம ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, புரிஞ்சதா? சின்ன இந்த அம்மா எப்படி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, நாளைக்கேவா கல்யாணம் நடக்க போது, ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்காத மாதிரி பாத்துடலாம். ஏதோ பண்ணுங்கம்மா, ஆனா இந்த சம்பந்தத்துல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லம்மா. மீனாட்சி, என்ன மீனாட்சி, ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. என்ன மீனாட்சி, உனக்கும் இந்த சம்பந்தத்துல சம்மதம் இல்லையா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லத்தே, எனக்கு வைஷ்ணவியை நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப
சந்தோஷத்தை. நான் அதை யோசிக்கலத்த. தரகர் அந்த வைஷுவோட தங்கச்சி மித்ராவை பற்றி சொன்னார்லத்த. எனக்கு என்னமோ மித்ராவை நம்ம அர்ஜுனுக்கு பேசி முடிக்கலான்னு தோணுதுத்த. எனக்கும் அப்படிதாம்மா மீனாட்சி தோணுச்சு. ஆனால் முதல்ல நம்ம ஆதிக்கும் வைஷுக்கும் கல்யாணத்தை முடிப்போமா, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி மித்ராவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரியா? சரிங்க அத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.